பாதிக்கப்பட்டவங்க விக்டிம்ஸ் வந்து வெளியிலேயே வர்றதில்ல. இன்றைக்கி பெண்கள், குழந்தைகள் ஆண்களுக்கும் நடக்குது. பட் அந்த கிராஃப் பர்சன்டேஜ் வந்து ஆண்களுக்கு கம்மியாக இருக்குது, பெண்களுக்கு மிக அதிகமான பெர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம இதையே தான் அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பட் யாருக்கானாலும் இந்த சில்மிசம் சீண்டல் நடக்கக்கூடாதுன்னா சமூகத்தில் என்ன மாற்றம் வரணும் டாக்டர்? ஓகே, ஸோ பெண்கள் வந்து முன் வந்து இதை வந்து பேசுகிறாங்க, அதை ஓப்பன் அப் பண்ணுற ஒரு இடத்துக்கு வராங்கன்னும் போது அதை நம்ம வரவேற்கணும். அதை வந்து அவங்க சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், சேஃப் ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது நம்மளோட ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. சமூகத்துக்கும், பள்ளி, ஆசிரியர்கள், போலீஸ், சட்டத்துறை, ஸோ எல்லாருக்குமான ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. பத்திரிகை, ஸோ எல்லாரோட கூட்டு பொறுப்பை வந்து நீங்கள் உணர்ந்து இந்த மாதிரியான பெண்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க இன்னும் நிறைய அவங்களோட லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸஸை பேசுகிறதுக்கான சேஃப் ஸ்பேஸை கொடுத்தோம்னா இன்னும் நிறைய பெண்களுடையக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும். அதுதான் வைத்தியத்தில் சிறந்த வைத்தியமே. நிறைய பெண்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அபியூஸ் ஒரு தடவை நடந்திருக்காது, பல தடவை நடந்திருக்கும். ஒருத்தரே பல தடவை நடந்திருக்கும். அப்போ இது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே இருக்கும். அந்த அப்யூசர்கிட்டையும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த அப்யூசர் யாரை சூஸ் பண்ணுறாங்கன்றதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம முன்கூட்டி நம்ம உணர்ந்துட்டோம்னா, சக மனிதர்களோடு நம்ம இதை கொஞ்சம் பேசணும்னா, மனசை விட்டு பேசணும்னா, அந்த எமோஷ்னல் ஸ்டேட்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வருவோம், கொஞ்சம் தைரியம் வருவோம். ஸோ அந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து உடைக்க முடியும்.